ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரியை பார்த்த விஜய், நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல காவேரி, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, நான் தான் ஏற்கனவே இதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன் இல்லைங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் அதை யோசிச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்ட விஜய் திரும்பவும் கோவப்படுறாரு. 1000 காரணத்தை சொன்னாலும் நீ பண்ணதெல்லாம் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் காவேரி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டார், எங்கள் சித்தி அவங்க இப்படிலாம் பேசுனதே கிடையாது என்கிட்ட. அவங்க என்னடானா வீட்டை விட்டு வெளியில் போயிடவா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் காவேரி, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. ராகினி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா கண்டிப்பாக இந்த வீட்டோட சந்தோஷமே போயிடும், அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, வீட்டோட சந்தோஷம் போய்டும் நினைக்கிறியா இல்லை உன்னோட சந்தோஷம் போய்டும் நினைக்கிறியா காவேரி, இல்லை உன்னோட சுயநலத்துக்காக தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, என்னதான் உங்கள் வீட்டில் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் தாத்தா பாட்டி இதெல்லாம் என்னோட குடும்பமாக தான் பார்க்குறேன், நான் பிரித்து வச்சு பார்த்ததில்ல, அப்படி இருக்கும்போது என்னோட குடும்பம் நான் நல்லா இருக்கணும்னு தானங்க நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன காரணத்தை சொல்லி அதை நியாயப்படுத்தவே முடியாது காவேரி, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க காவேரி. அடுத்ததான் இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிய வருது. பசுபதியை பார்க்க ராகினி போயிருக்காங்க. இப்படி கூடவே இருந்து நம்மளோட கழுத்தை அறுத்துட்டாளே, இப்போ அவளை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோவம் இன்னமும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் நின்ன விஷயம் யமுனாவுக்கு தெரிய வருது. இது நிவின் கிட்ட சொல்றாங்க. யமுனா, காவேரி அக்கா ரொம்பவே பாவம், அவன் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுனால விஜய் மாமா ரொம்பவே கோவமா இருக்காங்க அவங்க மேல. என்ன சொல்ற யமுனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், எல்லாருமே அக்காவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வேலையை பண்ணி தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸோட சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட போய் பேச போக தாத்தா ரொம்பவே கோவத்தோட இருக்க, இருந்தாலும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பேச போறாங்க. தாத்தா, என் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படிமா கோவம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, தாத்தா நான் பண்ணது தப்பு தான், ஆனால் என்னை புரிஞ்சுக்கோங்க தாத்தா, அந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது காவேரி, ஒரு வார்த்தை எங்கிட்டையாவது சொல்லியிருந்திருக்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. காவேரி பேசும்போது காவேரி கிட்ட மேலோட்டமாக பேசுகிறாரு தாத்தா, இதனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க காவேரி. அப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லார் மனசுலையும் திரும்ப எப்போ இடம் பிடிக்க போகிறாங்க காவேரி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.